கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது நல்லாவே ஸ்பீடாக இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம ஏதாவது எடிட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாகிடுது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரேம் பார்த்திங்க அப்படின்னா 16 GB இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா கேட்சி ரேமில் பாதி பார்த்திங்க அப்படின்னா கேட்சில் தான் இருக்குது. நம்ம நிறைய பேர் கேட்சி கிளியர் பண்ணுவோம், டெம்போ போட்டு கிளியர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெம்புக்கு முன்னாடியும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் போட்டு கிளியர் பண்ணுவோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை கிளியர் பண்ணுறது. ஸோ உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரேம்ப் மேப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுடைய அஃபிஷியல் சைட் வரும். ஸோ அதுக்குள்ளே போய்டுங்க. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ரேம் மேப் அப்படின்னு சொல்லிட்டு 700 KB இருக்குது. ஸோ நான் டவுன்லோட் கொடுத்தேன், டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேர் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரேம் மேப் EXE இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அது அப்ளிகேஷன் ஃபைல். ஸோ அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேம் மேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே ரேமோட கேட்ச் மெமரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்டி ஸ்டாண்ட் பை லிஸ்ட். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குறையிறது உங்களுக்கு தெரியும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு ஸ்பீடாகவே இருக்கும். ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போவே ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.